எவ்வளோ நேரம் வெட்டிகிட்டே இருக்கிறானுங்க, மாசம் நின்றுட்டு தான் இருக்கிறானுங்க, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறானுங்க. பாரு எல்லாம் நடுவோட்டில் போட்டுக்கிறாங்க, இது கூட ஓரமாக தூக்கி போட மாட்டாங்க. அப்பா சீக்கிரம் ஏறி வெட்டிங்கப்பா, அப்படியே பார்த்து நிற்காதீங்க. என்ன இது மட்டை வெட்ட சொன்னால் வெறும் குச்சிலாம் வெட்டிட்டு இருக்கிற? இதுக்கு தான் சொல்லிட்டு சுகர் வந்தவங்கலாம் வேணாம் வேலைக்குன்னு வந்தால் அப்படியே தலைக்கு இருக்குன்னு சுற்றின்னு போய் ஓரமாக உட்காந்துடுற, ஓப்பி அடிக்கிற, சம்பளத்தை வாங்கிட்டு போகிற. என்ன வேலை பார்க்குறீங்களா? என்னையா இப்படி முறைக்கிற? கத்தி வச்சுக்கிற, நீ கோவப்படக்கூடாது. கோவப்பட்ட பிபி வரும், சுகர் வரும். யோ என்ன கும்பலா கயிறு பூச்சி நின்றுக்கிறேன், என்ன கொடியா ஆட்ட போறீங்க? சீக்கிரம் இல்லைங்கயா, வேலை ஆகட்டும். டேய் ஏன்டா மிஷின் ஆஃப் பண்ணீங்க? யோ பெட்ரோல் இல்லையா, வாங்கிடுவாயா? டேய் இப்பதான்டா 5 லிட்டர் வாங்கி கொடுத்தேன், தம்மா துண்டு மிஷினாடா இவ்வளவு குடிக்குது. யோ பெட்ரோல் வாங்கி நாங்களா குடிக்கிறோம், மிஷின் குடிக்குதியா? ஏண்டா அதுக்குன்னு அநியாயமா 5 லிட்டர் பெட்ரோலோட குடிக்கும்? வயிறு எரியுதா, வயிறு எரியுதா? யோ வயிறு எரிஞ்சுனா பச்சை தண்ணி ஊத்திக்கியா? எது பச்சை தண்ணி ஊத்திக்கணுமா? இத்தனை பேர் வேலைக்கு வச்சு என் காசு பூரா தண்ணியா போகுது, தண்ணியா போகுது. எது கட்ட வேண்டாமா? யோ உங்களை நம்ம ஆளுங்கெல்லாம் வச்சு மட்டை அறுத்து இதே மாதிரி கட்டை ரெடி பண்ணிட்டுக்கிறான், நீ என்ன பொச்சுக்குன்னு வேணாட்டீங்க? இவனுங்க நம்பி வியாபாரம் பண்ணா தலையில முக்கால் தான் போட்டு போனோம். என் நேரம் என் கிழக்கம் நான் பொலமிட்டுக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? மரம் வேணும்னு சொன்னானுங்க, ஆளுங்களை வச்சு முக்கா வச்சு மரத்தை வெட்டிட்டான். இப்ப என்னன்னா மரம் வேணாங்கிறானுங்க. இவனுங்கள்ட்ட நான் பிசினஸ் பண்ண எப்படிதான் முன்னுக்கு வச்சேன்? என்னடா மிஞ்சி போனா மேரி கோல்டு பிஸ்கட் கேப்பியா? வாங்கி போ, வாங்கி தரேன். துண்டு பீதி சைக்கிள் இருந்துக்கிட்டு துட்டு கேக்குது பாத்தியா? இது ஏய் என்னடா 5 பச்சா வாங்கிடா போடா. 1 லட்ச ரூபாய் நீ சம்பாதிச்சீனே, எனக்கு 5 பத்து தருவியா? மூக்க வச்சுவேன், 100க்கு 10 ரூபாய் தரணும், ஓகேவா இல்லையா? அதான் கமிஷன். ஏய் என்னடா கவர்மெண்ட் ஆபீசர் மேல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க. ஆமா சார், சரி நான் சொல்ல ஆளை இட்னு வரேன், இல்லன்னா உன் கட்டை இங்கே மக்கி போய்டும், அதே மாதிரி உரமாயிடும். ஏய் ஊராட்சி ஒலைய போட்டவனே, நீ கேட்ட கமிஷன் குத்துறடா, வித்து மட்டும் குத்துறா. போடா சீக்கிரம் போடா, நான் கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க வைக்கிறேன். ஏய் 110 ரூபாய் கமிஷன். அப்பா சாமியே போடா. யோ வெயில்ல தண்ணி தாகனால ஒரு கலர்னா ஒன்று வாங்கி குடியா? யோ ஏய் இப்பதானே இது வரம் போட்டு அதுக்குள்ள கலருன்ற 10 பைசா சம்பாதிக்க வழியில நான் மூச்சுக்கிறேன், கலர் ஒண்ணு கூட. சீக்கிரம் நீ சரியான ஒரு ஆர்டர் வச்சிரு. ஆர்டர் கட்டிக்குதா? டேய் எனக்கு சமையல் தெரியாதடா. வேலை உனக்கு அறியுதா? நான் நீ என்ன சொல்ற? என்ன ஆர்டரா? சொல்றது கரெக்டா சொல்றா. அமாவாசை கட்டையெல்லாம் வெட்டி போட்டு தலைமையில துண்டை போட்டு உக்காந்துருக்கிறேன், யாருமே வாங்கல. அதுக்கு நம்ம என்னடா பண்றது? வாயா கம்மியான ரேட்டுக்கு வாங்க, அதிகமா ரேட்டுக்கு வித்துடலாம். அப்படியா சொல்றா? ஆமாயா வாயா, ஆனா எனக்கு கமிஷன் வேணும். பெஸ்டல் மாதிரி இருந்துன்னு துண்டு மிஷின் வச்சுன்னு கமிஷன் கேக்குது போது. சரி எங்க இது கட்டா? வா போய் பார்க்கலாம். வாலி சொல்றேன் வா. வேலை இதான் அந்த கட்டை பாத்துக்கோ. டேய் இந்த கட்டை எங்கடா வாங்குவாங்க? ஏன்னா பெரிய கட்டக்குது, நான் அதை காட்டுறா. உள்ளது வா. கட்டையெல்லாம் எப்ப விற்க போறோமோ ஒன்னும் தெரியல. என்ன போய் திட்டு பையில குத்தலாம். அந்த கதையை ஆளை கூட்டு வரன்ட்டு வேலை கூட்டு வந்திருக்க, இவன் திட்டு பையில ஆச்சாடா. திருட்டு பையனா? டேய் திருட்டு பையன் சொல்றேன்னா? திட்டு பையன் தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? என்னடா இது? யோ இவன் வந்து கட்டை விக்கிறன்னா தெரியல, நீ வாயா நம்ம போலாம், அவன் பேச்சு கேட்டு நம்ம வந்தோமா வாயா. வாங்க எங்களுக்கு என்ன இருக்குது? அமாவாசை இவன் உன் கட்டைய வாங்கல, உன் கட்டை மக்கி போடும். ஆமாண்டா ஆமா ஒண்ணு பண்ணியா, இந்த நேரத்துல நம்மள வேகத்தோட விவேகம் தான் முக்கியம். வேலையை என்கிட்ட வேலையை காட்டிடாத, வேலையை கரெக்டா விட்டு கூடி வேலையை. ஏய் ஒட்டக முஞ்சியா வந்த உடனே திருட்டு பையனா? யோ என் வாயை பத்தி தான் உனக்கு தெரியுமாயா? லொடலன்னு பேசுவான், வாய் தவிர வந்துச்சியா, உடியா மஞ்சியா? ஏய் அமாசா இந்த கட்டை யாரும் வாங்க மாட்டாங்கடா, எதுவும் ஜன்னலுக்கு அது கூட தேராது போகுது. மரக்கார பார்த்து வாங்கினா சொன்னான், கட்சி நேரத்துல காலை வாடி விட்டாயா, அவனால தான் இப்ப பூராத்தையும் வெட்டி போட்டுக்கிறேன். வெட்டி போட்டு இல்ல அவனுக்கே குத்துக்கோ. யோ அவன் தான் வேணாங்கிறான்லையா? ஏய் தக்காளி என்னடா சொல்றா? வெள்ளை மேலையும் கிளியும் பார்க்காத, அவன் என்ன வித்து விட்டு உனக்கு தெரியாத வித்தையா? யோ காலை மாட்டிலே பால் கந்த ஆளு நீ, உனக்கு விற்க தெரியாதா? ஏய் அதெல்லாம் வேற இது வேறடி. ஆனா ஒண்ணு, கட்டையை வாங்கினா கூட வித்த பிறகுதான் துட்டு. அமாவாசை வேலு சொல்லிட்டாப்ல, நீ தான் முடியணும், அப்படியே கமிஷனும் பாத்துக்கோ. அவன் கமிஷன். டேய் கம்மியாடா. எப்பா வேலையை மரம் 1.5 லட்ச ரூபாய்க்கு போவோம்ப்பா, இதுக்கு மேல வாழ்த்தோம்னா 10 வருஷம் ஆகும். 1.5 லட்ச ரூபாவா? அப்போ அம்மாத்தெல்லாம் தாங்காது, 5000. யோ இவங்களுக்கு வெட்டணும் கூலியா 8000 ஆகுது, நீ என்ன 5000 சொல்றா? ஏய் அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த கட்டை எதுக்குமே உதவாதுடா, அடுப்பு கூட எரியாது. நம்ம அம்மாசியா பார்த்து வாங்கி பேசியா வேலை. அதுக்கோசம் அவன் துண்டு போட்டு உட்காந்து, அது மாதிரி என்ன துண்டு போட்டு உட்காந்து போடி போலாம்.
யோ வேலை இல்லையா என்னையா நீ இதே மாதிரி பண்ணிட்ட வெட்டின கூலியாவது குடியா பரவாயில்ல ஏதோ பண்ணியா யோ வெட்ட ஊழியா அப்ப என் கமிஷனு எது கமிஷனா டேய் இங்க ஊரே பத்தி எரியுது நீ சிகரெட்டுக்கு தீப்பெட்டி கேக்குறியா வா வேலையாளுக்கு டீ வாங்கி வச்சுக்கிறேன் ஆத்தி குடிப்போம் டேய் எரி கட்டே அப்பா நல்ல வெயிட்டாக தான் இருக்குது தைலம் கட்ட சரி சூப்பர் தேக்கா வித்துடலாம் போ ரோட்டுக்கு போட்டோம் வெந்தேக்கே வாங்கப்பா வாங்க வானா வராதே இது போனா நிக்காத வெந்தேக்கே வாங்கப்பா வாங்க எங்க தேக்கு விக்கிறாங்க இவ ஒருத்தி தேக்கி விக்கிறாங்க பாக்கு விக்கிறாங்க போடி வீட்டுக்கு போலாம் ஐயா ரொம்ப சிரித்துக்கிற எவ்வளவு நல்லா கேட்டுட்டு இருக்கேன் ஒரு கட்டில தேக்குல செஞ்சு கொடுன்னு பார்த்தா புது மரமா தான் இருக்கு வாங்கி ஒன்று செஞ்சு கூடா ஏம்பா அதுதான் கேக்குது தேக்கில் ஒரு கட்டு தான் தேய்ச்சி கூட பேப்ப என் ஃப்ரீயா கொடுக்குற போல பேசுறான் பாரு நான் இப்பதான் கல்யாணம் ஆகி வந்துக்குதா புது பொண்ணா ஜோடிச்சு போறாங்க ஜோடிச்சு போடி ஏம்பா ஆப்டால ஒரு கட்டில் வாங்கி தேய்ச்சி கொடுக்க முடியாது பொண்டாட்டிக்கா அதுவா கேக்குது போடின்னு தள்ளி போறியா என்னப்பா இது ஐயா எதிர் வீட்டுலாம் போய் பாரு கதவுல இருந்து ஜன்னல் வரைக்கும் பர்மா தேக்கல் தான் வச்சுக்கிறாங்க உன்னை ஒரே ஒரு கட்டில தானே கேட்டேன் அது வாங்கி கொடுக்க முடியாது உன்னால யோ இன்னும் பார்த்தா தேக்கு மாரி தெரியல சின்ன சின்ன கட்டை கையில வச்சுன்னு தேக்குன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி வேற உசு பத்தி விடுற கண்டுபிடிச்சிட்டானே பார்த்தா இழிச்சவன் மாரி இருந்தான் உஷாராகிறானே ஏம்பா இது வெந்தேக்குப்பா வாசனை கம்மன்னு வரும் யோ என்ன தைலம் வாசம் தான் வருது இன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை காலையில தைலம் தேய்ச்சின்னு தான் வந்தேன் அந்த வாசனை இப்போ உங்களுக்கு அடிக்கும் சின்ன சின்ன கட்டை தான் வச்சுக்கிறேன் இதை வச்சு நான் என்ன பண்றது பெரிய பெரிய கட்டைக்கு தான் இல்லையா பெரிய கடை தானே வா காட்டுறான் தம்மம்மா துண்டு யோ தபாரியா தம்மா கட்டனியா தபார் இதான் பேர் கட்டக்குது ஐயோ இவ்வளோ பெரிய கட்டை வச்சு வைக்கிறியா போலீஸ் பிடிக்காது உன்னையா அதுக்கெல்லாம் நான் லைசன்ஸ் வச்சுக்கிறியா நானு யோ லைசென்ஸ் 4 வீலரா 2 வீலரா இது ஒண்ணு நிலம தெரியாது பேசும் சின்ன வாயன் கம்னூர் ஒன்னு என்ன தங்கம்மா கேட்டேன் ஒரே ஒரு கட்டில தானே கேட்டேன் அதுக்கு ஒரு மரத்தை வாங்கி தர உன்னால முடியல சீக்கிரம் ரேட்டை பார்த்து பேசி வாங்கிய சரி பேசுறேன் என்னதான் ரேட்டு வேலை கூலிக்கு மேல 2000 சேர்த்து வாங்க போறான் அதுக்கு ஏன் இந்த வேலை போய் ஜப்பா பேசிட்டு இருக்கிறான் யோ எவ்வளவு நான் தான் ஈத்து கிடப்ப என்ன ரேட்டுன்னு சொல்லு மொத்தமா எடுத்துக்கோ சிந்து பேச்சு ஒன்னு கூட வேணாம் 75000 குத்துரு 75000மா ஏன்டா எட்டாம் நானே சொன்னேன் ஐ அப்ப என் கமிஷன் 7500 ரூபாயா யோ கம்மியா தான் சொல்றாங்க வாங்கிய நம்ம வீடு கட்டுறதுக்கு உதவும் எவடியவ இது கம்மியா முள்ளியும் பார்த்துட்டு 75000 கேக்குறான் ஏம்பா நீனும் சும்மா குத்துற எனக்கு ஒரு லோடு கட்டை ஏற்றி அமிச்சுனா 5 லட்சம் வரும் தெரியுமா 5 லட்சமா என்ன சொல்ற சாதாரணமான மாதிரி வெந்தேக்கு பாலிங் போனா பல லட்சம் வரும் எனக்கு தெரியுமா யோ ஃபாரின் போனா பல லட்சம் ஐயா 75000 தானே வாங்கிடு பாதி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாதி வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம் இது மாதிரி ஆளு தான் நமக்கு பணக்காரன் ஆயிடலாம் இது பாரு அனுப்பிடுங்களா ஜெய் இது பல்லாவரத்தே தாண்டாது இருக்கட்டும் எனக்கு கமிஷன் 7500 ரூபாய் வந்துருங்க பாரின்றான் சரி ஓகே யோ கையிலாம் கேஷ் வச்சதில்ல ஒன்லி நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஜிபே பண்ணவா பண்ணு நம்பர் சொல்லு சொல்லி 75000 போட்டம்பா போட்டுற அப்புறம் அங்க போன பிறகு எல்லாரும் போய் நான் என்ன பண்ணுவேன் யோ வந்துச்சியா வந்துச்சா சரி கரெக்ட்பா நீ லோடு வச்சு ஏத்திக்கோ யோ ஆள் அனுப்புறேன் மாத்தி கீத்தி ஏத்தி போற கட்டையா ஒன்லி வெந்தேக்கு வெந்தேக்கு தான் வேற மரமே கிடையாது நீங்க ஏத்திப்போ சார் வாமா போலாம் யோ வேலையா பழைய ஐயா நீங்க ஒன்னுத்துக்கும் அதாவது கட்டியா வெந்தேக்குன்னு சொல்லி 75000 வித்துட்டியா பரவாயில்ல பட் 5000 நீ எடுத்துக்கிட்டே மீது 70000 என்கிட்ட குடியா நேக 5000 70000 உங்க கொடுக்குவா ஏய் ஆமா சார் இந்த தில்லு முள்ளு வரலாம் என்னடா வச்சுக்காத யோ என்ன தில்லு முள்ளு காட்டினேன் நானே ஏய் நான் போய் என்ன சொன்னேன் கட்டை வைத்தா 5000 தரேன்னு ஒத்துக்குன்னு போயிட்டேன் இப்போ வந்து இது பாரு என்ன யோ நீ எங்க சொன்ன மாதிரி 5000க்கு வித்த 75000க்கு தானே வித்தா ஏய் அது வேற ஒரு திறமை டேய் நீங்க விற்க முடியாத தலைமையில துண்டு போட்டு உட்காந்துடா என் வீட்டுக்கார திறமையா வித்தாரு நான் 70000 கேக்குற தூக்கி குத்துருவாங்களா அம்மா நீ கம்முனு வேலை நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் என் கமிஷன் 7500 ரூபாய் ஏய் போட போய் ரோட்ல துண்டு போட்டு உட்காருங்க 2 பேரும் தாய் தந்த பிச்சையிலே பிறந்து அது மாதிரி போடுவாங்க போட வேலை இல்ல நீ ரொம்ப அநியாயம் இந்த கட்டி அவன் எப்படி ஏற்றான் பாத்தீங்களா டேய் அவன் ஏத்துனான்னா இறக்குனானுக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது எனக்கு தேவை காசு வந்துச்சு வாடி போலாம் அட பாவி இப்படி அநியாயம் பண்ணிட்டு போயாடா டேய் நீ என்ன துண்டு போட்டு நிக்கிற அவன் சொன்ன மாதிரியே போ தாய் தந்துப்பிச்சேன் அம்மா தாய் தந்த பிச்சையிலே இதே மாதிரி காமெடியில் ஓடனா தக்காளி சேனல ஃபாலோ பண்ணுங்க